ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேஜ் குரு குக்கிங் சேனலில் கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் அரிசி போட்டுக்கணும், 1 டம்ளர் பருப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். நாங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம். அது செய்கிறப்ப நான் என்னென்ன போட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா போட்டு கிளறிக்கலாம். நல்லா பொரிஞ்சிரும். எல்லாம் பொரிஞ்சால் நல்ல வாசம் நல்லா வரும். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 1 கப் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம், அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினா தான் அது வேகும். அது வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா தான் வேகும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தியே ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் அதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பொரிச்சு கொட்டுறக்காக கடாயில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்குறோம். அதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா அது கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அப்படின்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வணக்கிக்கணும். அது வேகிற வரையும் கிளறிட்டே இருந்தோம்னா அது நல்லா வணங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல அதை எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை கிளறிக்கலாம். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை 1 பிடி அளவு போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். கொதிக்குது. இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. 2 விசில் வர வரையும் விடலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம நீக்கி பார்க்க போகிறோம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு கொலன்னு வேணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி கூட ஊற்றிக்கலாம். எங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும், அதனால நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.